ஓம் நமோ நாராயணாய நமக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒழுங்கமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒழுங்கமைப்பு, இந்த பூவை பார்த்திங்கன்னா பூக்கள் அப்படி ரவுண்டாக வட்டமாக அழகாக இருக்கும். உள்ள மகரந்தங்கள், கீழே அந்த நீளமாத்தாள், காம்பு இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு பேங்க்குக்கு போகிறோம். அங்கே போனால் கேஷியர் தனியாக இருப்பார், அட்டெண்டர் தனியாக இருப்பார், பியூனும், அப்போ மேனேஜர் தனியாக இருப்பார். இப்போ ஒவ்வொரு செக்ஷன், வகை, விதம் அதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனால் கிச்சன், சமையலறை, பெட்ரூம் தனியாக, கழிப்பறைகள், டாய்லெட், பாத்ரூம் தனியாக, ஹால் தனியாக, வாசலில் கேட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி, தோட்டக்காரங்க, டிரைவர், இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷன் அமைப்பு இருக்கும். அதுதான் ஒழுங்கமைப்பு. வள்ளுவர் சொல்கிறார், ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஒருத்தர் நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மூளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இருதயத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நுரையீரலுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இறைப்பைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, கிட்னிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, கல்லீரல், கணையம், பித்தப்பைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, கண்ணுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி வாய், மூக்கு, காதுன்னு 5 புலன்கள் 5 டிபார்ட்மெண்ட்டு இயங்குது. அது மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு போனோம்னாலும் அங்கே இந்த மாதிரி செக்ஷன் இருக்குதுங்க. ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்ன்றாரு வள்ளுவ பெருந்தகை. ஒவ்வொரு வகை விதங்களை பிரிக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் சரி, நினைவுகளானாலும் சரி, செயலானாலும் சரி, பதிவுகளானாலும் சரி, எதையும் வகை விதம் பிரிக்கணும். ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார், அதுதான் ஒழுக்கம். ஒழுங்கமைப்பு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படின்றார். அதான் ஒழுக்கம், டிசிப்ளின். காலையில் அதை செய்யணும், தூங்குகிற நேரத்தை தூங்கணும், சாப்பிட்ற நேரத்தை சாப்பிடணும், காலையில் இந்த நேரத்தை இந்த வேலையை செய்யணும், மதியம் இந்த வேலையை செய்யணும், இரவு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. இயற்கை ஒழுங்கமைப்பு விதி. இரவுன்னு இருக்குது, பகலுன்னு இருக்குது. பகலில் செய்கிற காரியத்தை பகலில் செய்யணும், இரவு செய்கிற காரியத்தை இரவு செய்யணும், தூங்குகிற நேரத்தை தூங்கணும், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், கழிவறைகள் போகக்கூடிய, டாய்லெட், பாத்ரூம் போகக்கூடிய நேரத்தில் போகணும், வரணும், நேர நிர்வாகம் இருக்குது. இதெல்லாம் அந்த ஒழுங்கமைப்பு பண்ணால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் நண்பர்களே. ஆகவே ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி என்றில்லாமல் ஒழுக்கத்தின் எய்துவோம் மேன்மை. ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஆகவே ஒவ்வொரு நினைவிலும், சொல்லிலும், செயலிலும் ஒழுக்கத்தை, ஒழுங்கு அமைப்பை, விதியை கடைபிடிப்போம் நண்பர்களே. வாழ்த்துக்கள். சாலையில் போனாலும் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்குது. இந்த ஒழுங்கமைப்புகளை நடைமுறையில் கொண்டு வருவோம் நண்பர்களே. முன்னுக்கு வருவோம். வாழ்க்கையில் மேன்மையில் மேன்மையும் பெற்று நீடூடி வாழ்வோம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி. ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஒழுங்கமைப்புடன் வாழ்வோம் நண்பர்களே.